வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கு ஒரு கெவிண்டிஸ் வாழைத்தோட்டம் ஒன்று நிற்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, உங்களுக்கு முதல்ல ஒரு பதிவில் போட்டிருப்பேன். கெவிண்டிஸ் வாழை நடுகை செய்கிற சம்மந்தமான வீடியோ உண்டு. அதை நீங்கள் அந்த லிங்க் தரனால நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, கெவிண்டிஸ் வாழை நடுகை செய்கிற அந்த குட்டியை எப்படி எடுக்கிறன்ற பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னே நம்ம கஜிவி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வாழையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை போட்டோம்னா அந்த வாழையை சுற்றி கிணக்க மட்டங்கள் வடித்து கிணக்கு குட்டி வரும். 4-5 குட்டி வரும் வாழையை சுற்றி. அப்படி விதைக்க பார்த்தீங்கன்னா, அந்த வாழையில் எல்லா குட்டியையும் அப்படியே வளர விட்டோம்னா அந்த வாழை நல்ல மூச்சாக பெரிய குலை போடாது. அதுக்காண்டி என்ன செய்கிறோன்னாங்கள்டா, ஒரு வாழைக்கு 1 அல்ல 2 குட்டியை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொத்தி எடுத்து போடுவோம். அப்படி கொத்தி எடுக்கிற குட்டியைத்தான் நாங்கள் மீளவும் நடுகை செய்கிறது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எந்த கொத்தி எடுக்கிறோன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த வாழையை சுற்றி இருக்கிற குட்டியில் அந்த வாழைக்கு உரிய குட்டியை மட்டும் விட்டுட்டு, அதாவது அந்த ஒவ்வொரு வாழைக்கு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கத்துக்கு மட்டம் விடணும்னு பார்த்து அந்த பக்கத்துக்குரிய குட்டியை விட்டுட்டு மெட்ட குட்டியை கொத்தி எடுக்கணும். கொத்துறது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா புத்துவட்டின்னு சொல்கிறது. இதெல்லாம் கொத்தி எடுக்கிறது. சுற்றி வர மண் எடுத்து போட்டு அந்த வாழையில அந்த தாய் வாழையில இருந்தால் அந்த குட்டி வளர்ந்து வரும். அந்த தாய் வாழைக்கும் குட்டிக்கு முடியாத இடையில கொத்தி போட்டு திண்டின வேண்டா அது அப்படி அந்த வாழையில உடைஞ்சு குட்டி திரும்ப வரும். அப்படிதான் குட்டி கிளப்புறது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். குட்டியை கிளப்பி போட்டு திருப்பி அந்த மண் கிடங்க மூடி விடணுமே. ஏன்னா கிடங்க இருந்துச்சுன்னா நிற்கிற வாழை காற்றுக்கு விழுந்து ஓடும். அதால் குட்டியை கிளப்பி போட்டு அந்த மண்ணை மூடி விடணும். இப்போ இந்த கிளப்பின குட்டியை இப்போ நாங்கள் வேறு தோட்டத்தில் வாழை நடுகை செய்கிற வேண்டாம். இந்த குட்டியை தான் கொண்டு நடுகை செய்கிறது. அது இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த கிளப்புற குட்டியை நாங்கள் வேறு வாழைக்கு கொண்ட போட்டோம். நாங்கள் அதாவது வேறு தோட்டத்தில் நடுகை செஞ்சுருக்கிறோம். அதை இந்த வீடியோவில் பின்ன காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த கிளப்பின குட்டியை நாங்கள் இப்போ வேறு தரைக்கு நட்டு இருக்கிறோம். இந்த தரையை இதை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி சீறி கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாழை நவீன நீர்ப்பாசன முறையில் நடுகை செய்யப்பட்டிருக்கு. அதாவது தூவல் நீர்ப்பாசனம்னு சொல்கிறது. நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஓட்ட பொருத்தினுக்கால தண்ணி சீறி பாய்கிறது. இது நாங்கள் தண்ணி ஒவ்வொரு வாழைக்கும் பாத்தி விரைஞ்சி தண்ணி கட்டி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோட்டரை போட்டுட்டு வேலில் திறந்து விட்டோம்னா சரி, அது தானாக தண்ணி அடிச்சால் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியான ஒரு நீர்ப்பாசன முறையில் தான் இந்த வாழை இந்த வாழைக்குட்டியை நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்படித்தான் நடுகை செய்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த கெவிண்டிஸ், அதாவது இந்த கட்டை வாழைன்னு சொல்கிற இந்த கெவிண்டிஸ் வாழையை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழைக்கும் இடையில 7 அடி இடைவெளி இருக்குது. நீளப்பாடுக்கு சரி, அகலப்பாடுக்கு சரி 7க்கு 7 இடைவெளிலாம் இந்த வாழை குட்டி நடுறது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொண்டு நிற்கிறத நட்ட வாழை புதுசாக குறுத்து தலைச்சி நிற்குது. இது இப்படியே வளர்ந்து கொண்டு இதுக்கும் சைடுக்கு இனி மட்டங்கள் இப்படியே வளர்ந்து இதுக்குள்ளே போடும். இந்த வாழை தொடர்பான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறேன். நான் இந்த வீடியோலையும் பின்னுக்கு அந்த வீடியோ லிங்க் பண்ணிவிடுறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டை வாழை எந்தெந்த பயிர் செய்கிறதா அது தொடர்பான வீடியோவும் இருக்குது. அதை நீங்கள் சென்று பாருங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடித்திருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே, பாய்.